தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனோட மென்ஸ் டேலண்ட் ஸ்கவுட் ப்ரோக்ராம் பேட்டர்ஸ் அண்ட் விக்கெட் கீப்பர்களுக்கான அப்டேட் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம். நிறைய வரவேற்பு கிடச்சிருந்தது. நிறைய பசங்க உங்கள் டவுட்ஸுகளை கேட்டுருந்தீங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் என்கிட்ட பர்சனலாக நிறைய பேர் பேசியிருந்தீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சந்தேகங்களுக்கு நான் ரிப்ளை இருந்துக்கிட்டு இருக்கிறேன். அது புரியலான்னு தெரியல. பட் ஆனால் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகளெல்லாம் எடுத்து நான் தனியாக ரிப்ளை வீடியோவும் பண்ண போகிறேன். அண்ணன் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. எனக்கு அந்த கமெண்ட் பிடிச்சிருந்தது. சரி, ஓகே, நிறையா பசங்களுக்கு இந்த சந்தேகம் இருக்கும், எப்படி ஃபில் பண்ணுறது, என்ன ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக டவுட் இருக்கும். சரி, கண்டிப்பாக நம்ம பசங்களுக்காக பண்ணுறோம் அப்படின்னு நான் முடிவு பண்ணதுக்கப்புறமா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது பேட்டர்ஸ் அண்ட் விக்கெட் கீப்பர்ஸுகளுக்கான இந்த டேலண்ட் ஸ்கவுட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது. உங்களுக்கு சிம்பிளாக வேணா இருக்கலாம், கிரிக்கானந்தா இதெல்லாம் என்ன கிரிக்கானந்தா நாங்கள் பார்க்காதான்னு இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது தான் இதுக்கு என்ன பண்ணுறது ஐயோ அப்படின்னு உங்களுக்கு டவுட்ஸ் வரும். ஸோ அதனால் முழு வீடியோவும் பாருங்கள். நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்ஸ்டாகிராமில் கிரிக்கானந்தா அப்படிங்கிற என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி மெசேஜ் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கு பதில் கிடைக்கலாம், இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க. இல்லைனா நான் வீடியோவும் நான் வருவேன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் சென்டர் சொல்லிட்டாங்க, பட் வென்யூஸ் அந்த அப்டேட் இன்னும் வரல. அந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா நீங்கள் குழப்பமாக இருப்பீங்க, நிறைய பேர் என்கிட்ட அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரி, நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த வணக்கம் தமிழ்நாடு ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். இப்போ என் கையில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குது, பேட்டர்ஸ் அண்ட் விக்கெட் கீப்பர்ஸுக்கான டேலண்ட் ஸ்கவுட் ப்ரோக்ராம் உடையது. ஸோ இது ஒரிஜினல் கேட்டிங்கன்னா இது ஒரிஜினல் கிடையாது, இது காப்பி. ஸோ எங்கள் டிஸ்ட்ரிக்ட் பசங்க கிட்டே இருந்து நான் வாங்கினது, அதை நான் பிரிண்ட் போட்டது. அதாவது 13 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பேட்டர்ஸ் அண்ட் விக்கெட் கீப்பர்ஸ் நீங்கள் யாராவது கலந்துக்கிறீங்க அப்படின்னா, நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வேணும்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷனை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் இருப்பாங்க, ஜாயின்ட் செக்ரட்டரிஸ் இருப்பாங்க, நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க தான் இந்த ஃபார்ம் உங்களுக்கு கொடுக்கணும். இல்லை அவங்க மூலியமாக தான் உங்களுக்கு இந்த ஃபார்ம் அப்படிங்கிறது வரணும். என்கிட்ட இருந்து அந்த ஃபார்ம் அப்படிங்கிறது வரக்கூடாது. சாஃப்ட் காப்பி மட்டும் உங்களுக்கு அனுப்பிட்டு அதை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. சரியாக இருக்கும் பட்சத்தில் செக்ரட்டரி ஆகியனா உங்களுக்கு சைன் பண்ணி உங்களை நான் அனுமதிக்கிறேன் அப்படின்னு ஒரு நாள் வரும் பட்சத்தில் நான் கண்டிப்பாக அந்த ஃபார்முங்களோட சாஃப்ட் காப்பியே உங்களுக்காக நம்மளோட யூடியூப் சேனலில் இல்லை இன்ஸ்டாகிராம் சேனல்லே நான் கொடுப்பேன். புரிஞ்சுதா? ஏன் இவ்வளோ பெரிய விளக்கம் அப்படின்னா எல்லாமே சென்சிட்டிவான விஷயங்க. மேலே லெஃப்ட்டு அந்த டாப்பில் சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதே தம்பி அந்த எங்கேயும் டேமேஜ் பண்ணிடாத, அந்த சீரியல் நம்பர் இருக்கிறத கிழிச்சு விடாத. ஏன்னா நீ உள்ளுக்குள்ளே பேர்லாம் எழுதியிருப்பேன். ட்ரையல்ஸுக்கு போகும்போது பேர் வச்சு கூப்பிடுவாங்களாங்கிறதெல்லாம் தாண்டி சீரியல் நம்பர் படி தான் உங்களை கூப்பிடுவாங்க. சீரியல் நம்பர் படி தான் நீ முன்னாடியா பின்னாடியா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. உனக்கு ஒரு சீரியல் நம்பர் கொடுத்துருவாங்க, அதை சட்டையில் ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பசங்க டேலண்ட் ஹண்ட்லாம் அட்டன் பண்ணாங்களே, அப்போ இருக்கிற பசங்களாம் அதுதான் சொன்னாங்க. அதே போல் எதுக்கு நான் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷனில் போயிட்டு வாங்குன்னு சொல்கிறேன்னா, வேறு எங்கேயாவது உனக்கு போலி கொடுத்து காசு கொடுத்து நீ ஏமாந்துடக்கூடாது. எங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா யாராவது இவ்வளோ காசு கொடு நான் உனக்கு இந்த ஃபார்ம் தரேன் அப்படின்னா 1க்கு 2 தடவை யோசி. முதல்ல இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயம், இந்த ஃபார்மில் சில பல பாக்ஸஸ் இருக்குது. அந்த பாக்ஸில் உன்னோட கோச்சு இல்லை உன்னை கைட் பண்ணுறவங்க இல்லைனா உங்களை சீனியர்ஸ் யாராவது ஒருத்தவங்களை வச்சு நீ சில பல பாக்ஸை ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் உன்னோட அசோசியேஷனில் போய் நீ பேசின அப்படின்னா அவங்க சில பல இடங்களை ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அவங்கள சீல் வைக்கிறது, அதுக்கப்புறம் செக்ரட்டரியோட சைன், இதெல்லாம் தாண்டி இந்த ஃபார்மில் உனக்கு சில பல டவுட்ஸ் இருக்குது, நான் கிளியர் பண்ணுறேனே வரேன். முதல்ல நீ அப்பா அம்மா கிட்ட இல்லை வீட்டில் இருக்கிறவங்கள வச்சு நீ ஃபில் பண்ண வேண்டிய விஷயம்லாம் நேம் ஆஃப் த பிளேயரு, உன்னோட பேர் கேட்குறாங்க, ஃபில் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் உன்னோட டேட் ஆஃப் பர்த், உன்னோட வயசு. தம்பி இதில் எதுவும் சின்ன தப்பு கூட பண்ணிடாத. அதே போல் நீ என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறியோ, இப்போ நீ ஆதார் கார்டையும் உன்னை இணைக்க சொல்லியிருக்காங்க, ஆதார் கார்டுலையும் அதுக்கப்புறம் நீ கொடுக்க போகிற ஒரு எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டோ இல்லை எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டோ இல்லை வேறு எந்த ஒரு ஓட்டர் ஐடியோ அப்படி இல்லைனா பாஸ்போர்ட்டோ, அதில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ, என்ன வயசு இருக்கோ அதையே குறிப்பிடு. மாற்றி கீத்தி எதுவும் குறிப்பிட்றாத, பொய்யாக்கி எதுவும் கொடுத்துறாத. அங்கே ஒன்று இங்கே ஒன்று கொடுத்த அப்படின்னா
ஒருவேளை டிஎன்சியை கண்டுபிடிச்சாங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாயிரும். பார்த்துக்கோ. நீ எங்கே பிறந்த, உன்னோட சிட்டி என்ன, டிஸ்ட்ரிக்ட் என்ன ஸ்டேட்டு அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 பாக்ஸு இல்லை ஒரு 4 பாக்ஸு 5 பாக்ஸ் ரொம்ப முக்கியமான பாக்ஸு. இந்த 5 பாக்ஸையும் வந்து அதான் வீட்டில் இருக்கிறாங்களா, அப்பா அம்மா இருக்காங்களா, அண்ணன் தங்கச்சிலாம் இருக்காங்களே, அவங்கள வச்சு ஃபில் பண்ணு. மொபைல் நம்பர் கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் வாட்ஸ்அப்பில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரும் கேட்டிருக்கிறாங்க. மெயில் ஐடி, அட்ரஸ்ஸு இல்லை அட்ரஸ்ஸு மெயில் ஐடி எழுதிப்பீங்க. இல்லை மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி கூட எழுதி கொடு. இல்லை வீட்டில் இருக்கிறவங்கள மெயில் ஐடி கூட எழுதி கொடு. ஆனால் அந்த மெயில் ஐடியில் வந்து அந்த மெயில் ஐடி ஆக்டிவாக இருக்கணும். அவங்க அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, புரியுதா? அதுக்கப்புறம் கான்டாக்ட் நம்பரு 2 கேட்டிருக்கிறாங்க. அதில் 1 2மே வாட்ஸ்அப்பில் ரிஜிஸ்டர் ஆனால் இருந்தால் சரிதான். ஏன் வந்து வாட்ஸ்அப் ரிஜிஸ்டர் ஆன நம்பர் கேட்டிருக்கிறாங்கன்னா, உன்னை கால் அடித்து பார்ப்பாங்க, எடுக்க மாட்டேன். அப்பாவுக்கு கால் அடித்து பார்ப்பாங்க. அவர் பிஸ்னஸ் டென்ஷனில் இல்லை ஏதாவது அன்னம்பர்னு வந்தால் எடுக்காமல் போயிட்டாங்கன்னு வைங்களேன். வாட்ஸ்அப்லையாவது உங்களுக்கு ஓரளவு ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் நார்மல் மெசேஜில் பார்க்கலாம். இப்போலாம் யார் நார்மல் மெசேஜ் பார்க்குறா? வாட்ஸ்அப் வரைக்கும் வந்தாச்சு. அப்படிங்கும்போது மெயிலையும் பார்க்கல, காலும் எடுக்கல, வாட்ஸ்அப்லையாவது ஒரு தடவை கால் பண்ணி பார்ப்பாங்க, இல்லைனா மெசேஜ் பண்ணி ரிமைண்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. அதே நேரத்தில் ஆதார் கார்டையும் வந்து எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் சொல்ல போகிற முக்கியமான பாக்ஸஸ், இந்த முக்கியமான பாக்ஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில் பண்ண போகிறது நீ மட்டும் ஃபில் பண்ணிடாத. கூட வந்து உனக்கு கோச்சு இல்லை சீனியர் பிளேயர்ஸு, உனக்கு கிரிக்கெட் சொல்லிக் கொடுக்குற இல்லை ஒரு கைட் பண்ணக்கூடிய குரு இருப்பாங்கள, அவங்கள பக்கத்தில் வச்சு ஃபில் பண்ணிக்கோ. முதல்ல டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் சொல்லிட்டு டிக் பண்ணிடுவீங்க, பிரச்சனை இல்லை. இப்போது கேட்டிருக்கிறாங்க, பேட்டிங்கில் நீ ரைட் ஹேண்டரா லெஃப்ட் ஹேண்டரா, டாப் ஆர்டரில் வருவியா, மிடில் ஆர்டர் பேட்டரா, லோவர் ஆர்டர் பேட்டரா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நீ விக்கெட் கீப்பரா, எஸ்ஸா நோவான்னு கேட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, டேய் ரைட் ஹேண்டர்னால் எடுக்க மாட்டாங்கடா, நீ லெஃப்ட் ஹேண்டர் ஓரளவு பேட் பண்ணிவிடா, லெஃப்ட் ஹேண்டராக போயிட்டு ட்ரை பண்ணி பாடுறா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்புறம் இப்படி வேற சொல்லுவாங்க, ஏன்னா நீ ஊரில் நீ ஓப்பனராக இறங்கிருக்கலாம், டாப் ஆர்டர்லையும் வந்திருக்கலாம், மிடில் ஆர்டர்லையும் மாறி நீ இறங்கிறதுலாம். கான்ஸ்டண்ட்டாக நீ ஓப்பனர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர், டாப் ஆர்டர்னா கூட பிரச்சனை கிடையாது. பட் உன்னை அப்பப்போ டீமு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஆப்போனண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாற்றி இறங்கி விடும்பொழுது உனக்கு ஒரு குழப்பம் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல தான் உன்னோட கோச்சு, உன்னோட கைடு, அதுக்கப்புறம் உங்களோட சீனியர் பிளேயர்ஸு ஹெல்ப் பண்ணுவாங்க. உனக்கு எந்த பொசிஷனில் அது மாற்றி ஆடிருப்பேன், உனக்குன்னு ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு பிளேஸ் இருக்குல்ல, அந்த பிளேஸில் நீ நல்லா விளையாடணும் அவங்களுக்கு தெரியல, அந்த பொசிஷனை டிக் பண்ணி அவங்க கொடுப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, அவங்க மேலே நம்பிக்கை வச்சு நீ ஆடு மொய்யா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்டரை ரைட் ஹேண்டருங்கிறத தாண்டி ஓப்பனர், டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் இல்லை நம்ம ஓப்பனராக போனால் ஸ்விங் ஆகி நம்ம சரியாக பேட் பண்ணலாம்னு வைங்களேன், ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ டாப் ஆர்டர் செமி நியூ பால் வரும். அப்போ மிடில் ஆர்டரில் போய் நம்ம ஏதாவது சாஃப்டான பாலை அடிச்சிடலாம், நம்மளுக்கு ஸ்விங்கு மூவ்மெண்ட் பெருசாக எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரியும். லோவர் ஆர்டருக்கு இல்லைன்னா லோவர் மிடில் ஆர்டருக்கு போகலாம் அப்படின்னு அப்படிலாம் தப்பு கணக்கு போட்டுறாதையா. இங்கே ட்ரையல்ஸுக்கு வந்து செலெக்ஷன்ஸுக்கு வந்து புதுசாக ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது இருக்குத்தானமா யோசித்து ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னு வைங்களேன், உன் லைஃப்பை நீ முடிச்சுக்கிட்டேன்னு அர்த்தம், நீ பேக் ஃபுட்டில் போகிற அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? பார்த்துக்கோ. கோச் சொல்லுவாங்க, சரி நீ விக்கெட் கீப்பிங்கும் பண்ணு, பார்த்துக்கலாம், அந்த ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நீ பேட்டர் மட்டும் போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே பண்ணுறீங்கனாலும் பார்த்துக்கோங்க, பார்த்து டிக் பண்ணிக்கோங்க. கோச்சஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் பசங்களோட ஃபார்மில் முக்கியமாக உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் ஞாபகப்படுத்தினேன், டேட் ஆஃப் பர்த், அந்த ஏஜ், அந்த பாக்ஸையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீ இன்டர் டிஸ்ட்ரிக்கும் ரவுண்ட் ராபின் ஆடி இருக்கியா, எந்த கேட்டகரியில் ஆடி இருக்கிற, அண்டர் 19, அண்டர் 16, அண்டர் 25, இதுமாரி ஏதாவது ஆடி இருக்கியா, எந்த வருஷத்தில் ஆடி இருக்க அப்படிங்கிறத நீ மென்ஷன் பண்ணு. ஆடி இருக்கனா இதை ஃபில் பண்ணு, ஆடலைன்னா நில்னு போட்டுக்கோ, இல்லை கோடு போட்டுக்கோ. அதுக்கப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நடக்கிற லோக்கல் லீக்ஸில் நீ ஏதாவது ஆடுறியா, ஃபஸ்ட் டிவிஷனா செகண்ட் டிவிஷனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 டிவிஷன் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 ஜோன் கொடுத்துருக்குறாங்க. உங்களோட கிளப்பு நேமையும் உங்களோட கிளப்பு நேமையும் கேட்டிருக்கிறாங்க. டிக் பண்ண வேண்டியதில் டிக் பண்ணிடுங்க, எழுத வேண்டிய இடத்துல வந்து எழுதிருங்க, ஃபில் பண்ணிடுங்க. ஸோ இந்த 2 பாக்ஸ்லையும் நிறைய பேர் தப்பு பண்ணுறதுக்கு நிறைய பேர் வேறு மாதிரி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாருக்கு தெரிய போகுது, சும்மா டிஸ்ட்ரிக்டில் வந்து ஃபஸ்ட் டிவிஷன் எழுதி விடு அப்படின்னு நிறைய பேர் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய பேர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய பேர் குறுக்கு வழியில் உங்களை செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் கோச்சே அந்த வேலையை செஞ்சாங்கன்னா, சார் எனக்கு அப்படிலாம் வேணாம் சார், சி ஜோன்னே போடுங்க சார் அப்படின்னு சொல்லுங்கள். இதில் நீ பொய் சொல்லணும், இல்லை தப்பாக இல்லை மாற்றி கீத்தி நீ எதாவது சொல்லிட்டுன்னு வையேன், உனக்கு தான் பேக் ஃபயர் ஆகியோ. மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீ ஓப்பனராக, டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டரு, ஏன்னா அவன் ஃபார்மை நீ கொடுத்துட்டு போகிற, அந்த ஃபார்மை வச்சு தான் பார்ப்பாங்க இவன் ஓப்பனராக, டாப் ஆர்டரா, மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டரான்னு பார்ப்பாங்க. ஆனால் எடுக்க போகிறது T20 டெஸ்ட்டுக்கா ஓடிஏக்கான்னு தெரியல. ஆனால் இனி ஆடக்கூடிய பொசிஷன் பார்த்துட்டு தான் உன்னை பிக் பண்ணுவாங்க. எப்பா இவன் ஓப்பனர்ப்பா, எப்பா இவன் லோவர் மிடில் ஆர்டர்ப்பா, எப்பா இவன் மிடில் ஆர்டர்ப்பா, எப்பா இவன் டாப் ஆர்டர்ப்பா அப்படின்னு சொல்லி
பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மாற்றி கீத்தி கொடுத்துறாத. மாற்றி கீத்தி ஏதாவது பண்ணிட்டேன்னா உனக்கு தான் பேக் ஃபயர் ஆயிரும். அதுக்கப்புறம் கீழே ஒரு கோடு போட்டிருப்பாங்க, அந்த கோடு கீழே நீ எதையும் டச் பண்ணிடாத. அசோசியேஷன் கான்டாக்ட் பர்சன் சொல்லிட்டு மேலே டாப்பில் இருக்கும், பார்த்துக்கோங்க. அதில் மொபைல் நம்பர் இருக்கும். அதில் ஓ மொபைல் நம்பர் கிடையாது, ஓ மொபைல் நம்பர் எழுதாத. அசோசியேஷனோட கான்டாக்ட் பர்சன், அது செக்ரட்டரி நம்பராக இருக்கலாம், இல்லை ஜாயின்ட் செக்ரட்டரி நம்பராக இருக்கலாம், அவங்க பேராக கூட இருக்கலாம். நீ அவங்க கிட்ட கேட்டுக்க, சார் என்ன சார் யார் நம்பர் சார் கொடுக்குது, யார் பேர் சார் கொடுக்குது, நீ ஒரு வேலை கேட்டுக்கிட்டதுக்கு அப்புறமா அதில் நீ எழுது. அப்புறம்ப்பா முதல்ல நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி பேனாவில் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பென்சிலால் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா ஷார்ப்பாக பென்சிலாக இல்லை, நல்லா முழுக்கட்டின்னு இருக்கிற மாதிரி பென்சிலை வச்சு சாஃப்டாக எழுதி அதுக்கப்புறம் நீங்கள் எரேசரை வச்சு அழிச்சிட்டு, இல்லைனா பேனாவை எழுதி அதுக்கப்புறம் எரேசரை வச்சு அழிச்சிருங்க. அழகான பேனாவாக பார்த்து செலக்ட் பண்ணி அப்புறம் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்புங்க. ட்ரையல்ஸ் அன்னைக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கனாலும் சரி, இல்லைனா உங்கள் செக்ரட்டரிக்கிட்ட நீங்கள் வந்து இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுறீங்கனாலும் சரி, ரொம்ப அழகாக நீட்டாக சப்மிட் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? தென் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ நிறைவடைந்தது. பசங்களாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபார்மை பற்றியோ இல்லை வேறு எதாவது பற்றியோ அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பட் அடுத்த நாட்களில் வந்து நான் என்ன சொன்ன மாதிரி வென்யூ அப்டேட் வரப்போகுது, ரிப்ளை வீடியோலாம் வரப்போகுது, இதெல்லாமே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மற்ற வீடியோஸ் வந்தால் பாருங்கள், கிரிக்கெட் வீடியோஸ். பட் இதுக்காக தான் வெயிட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து அப்டேட் வந்துக்கிட்டு இருக்கு. மெயில் ஐடி கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுத சொல்லியிருக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகேயா தம்பி, வீடியோ நிறைவடையுதுப்பா. உன்னை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகேவா? உனக்கு ஏதாவது டவுட்னா என்ன சொன்ன மாதிரி கீழே வந்து கமெண்ட் பண்ணு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டெய்லி நம்ம சேனலை செக் பண்ணிக்கோங்க. எப்பப்போ வீடியோ வரும் எப்பப்போ வரும்னு எனக்கு தெரில, பட் மேக்ஸிமம் உங்கள் கூட நான் டச்லேயே இருக்கிறேன். பார்க்கலாம்.